வெல்கம் டு ஃபஸ்ட்டு சக்ஸஸ் டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ஆட்ஸில் அசட்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் வந்துட்டு கால் கேம்பெயின் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஒரு அசட்ஸை எப்படி கரெக்டாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு எப்பவும் போல் ads.google.com போய்க்கலாம். நம்ம கூகுளோட மெயின் பேஜில் இருக்கோம். இதில் நியூ கேம்பெயின் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா கேம்பெயின்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா அசட்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியும். அசட்ஸ்னால் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம கொடுக்குற எக்ஸ்ட்ரா, அதாவது எக்ஸாம்பிளுக்கு இப்போ கூகுளில் நீங்கள் ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, நமக்கு வந்துட்டு இண்டெக்ஸ் ஆகுது இல்லையா, அந்த இண்டெக்ஸில் வந்துட்டு என்ன மாதிரி வரும்னா, அதுக்குள்ளே அந்த டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளே வரக்கூடிய அந்த ஒரு சில இதுதான் வந்து நம்ம அசட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆடியன்ஸ்க்கு புரிய வைக்கிற மாதிரி, ஆடியன்ஸ் அந்த டெக்ஸ்ட்டை பார்த்து அட்ராக்ட் ஆகிற மாதிரி நம்ம என்னென்ன கொடுக்குறோமோ அதெல்லாம் வந்து அசட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நம்மளால் கொடுக்க முடியும். அது வந்து கூகுளில் இண்டெக்ஸ் ஆகிற அந்த ரிசல்ட்ஸில் வந்துட்டு நமக்கு ஷோ ஆகும். அது வந்துட்டு மெட்டா டைட்டிலில் இருக்கலாம், மெட்டா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கலாம். ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு அசட்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ எப்பவும் போல் ஒரு கேம்பெயின் க்ரியேட் பண்ணி அதில் வந்து அசட்ஸ்லாம் எப்படி வந்துட்டு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அசட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஒரு தியரி கிளாஸ் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் ஒரு கரெக்டான ஆடை வந்து ரன் பண்ணணும் அப்படின்னா அசட்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதில் நீங்கள் ஏதாவது ஒரு அசட்ஸை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு பார்க்குற ஆடியன்ஸ்க்கு அது ஈஸியாக புரிகிற மாதிரியும் இருக்கும். அதாவது அவங்க டேட்டாவை உடனே வந்துட்டு அவங்க ஆடியன்ஸ் உள்ளே வரத்துக்கு முன்னாடியே நம்மளோட வெப்சைட்ஸை பற்றி தெரிஞ்சுட்டு நமக்கு ஒரு காலோ மெசேஜோ பண்ணுவாங்க. இப்போது இதில் நம்ம சேல்ஸ் கேம்பெயின் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதுக்குள்ளே அசட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்து சூஸ் யுவர் அப்ஜெக்டிவில் சேல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டினியூ. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சர்ச் கேம்பெயின் வந்து எடுத்துக்கிறேன். கேம்பெயின் டைப்பில் சர்ச் கேம்பெயின். இப்போ வந்துட்டு கோல்ஸில் வந்துட்டு நான் வெப்சைட் விசிட்ஸ் கொடுக்க போகிறேன். ஏன்னா அசட்ஸ் வந்து வெப்சைட் விசிட்ஸ்க்கு வைக்கிறது தான் பெட்டராக இருக்கும். இப்போ இதில் நம்ம வெப்சைட்டோட அட்ரஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்துட்டு இந்த கேம்பெயினுக்கு ஒரு நேம் செட் பண்ணுங்கள். நான் எனக்கு அசட்ஸ் கிளாஸ் எடுக்கிறதுனால அசட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நேம் கொடுக்குறேன். கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இதில் ஸ்டார்ட் நியூ. இப்போ இதில் நம்ம பிட்டிங் சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பழைய வீடியோஸ்லேயே வந்து பார்த்துருக்கோம். பிட்டிங்னா கிளிக்ஸா கன்வர்ஷன்ஸா அப்படின்றத சூஸ் பண்ணணும். நம்ம வந்து வெப்சைட்ஸ் க்ரியேட் பண்ணும்போது, வெப்சைட்டுக்கு நம்ம ஒரு ஆட் ரன் பண்ணும்போது கண்டிப்பாக கிளிக்ஸ் அப்படின்னு தான் கொடுக்கணும். இப்போது பிட் ஃபார் நியூ கஸ்டமர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை டிக் பண்ணிக்கலாம். வேண்டாம் அப்படின்னா நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக கேம்பெயின் செட்டிங்ஸில் இருக்கும். இதில் நெட்வொர்க்ஸில் நம்ம வந்து டிஸ்பிளே நெட்வொர்க் கொடுக்க போகிறதில்ல. இது வந்து சர்ச் பார்ட்னர்ஸில் மட்டும்தான் வரும். கூகுளோட சர்ச் பார்ட்னர்ஸில் மட்டும்தான் வரும். ஸோ நெட்வொர்க்ஸ் வந்து கூகுள் சர்ச் பார்ட்னர் நெட்வொர்க்ஸ் மட்டும் கொடுத்துக்கோங்க. டிஸ்பிளே நெட்வொர்க்கை அன்டிக் பண்ணிடலாம். அடுத்தது லொக்கேஷன்ஸ். உங்களுக்கு எந்தெந்த லொக்கேஷனுக்கு வேணும். இப்போ லொக்கேஷன்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே கண்ட்ரிஸ், ஆல் கண்ட்ரிஸ் அப்படின்னா ஆல் கண்ட்ரிஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா இந்தியா கொடுத்துக்கோங்க. இதில் என்டர் அனதர் லொக்கேஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான லொக்கேஷன்ஸை என்டர் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு தமிழ்நாடுன்னு மட்டும் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இன்க்ளூட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாங்குவேஜில் தமிழ் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆடியன்ஸ் செக்மெண்ட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு என்னன்றது தெரியும். நம்ம ஆடியன்ஸை டீட்டெயிலாக டார்கெட் பண்ணுறது. அடுத்து ப்ராட் மேட்ச் கீவேர்ட்ஸ் இதில் வைக்க முடியாது. அதுக்கு காரணம் நம்ம கன்வர்ஷன்ஸ் கொடுத்துருந்தா ப்ராட் மேட்ச் கீவேர்ட்ஸ் வைக்க முடியும். நம்ம கிளிக்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து நம்ம வந்து இதில் ப்ராட் மேட்ச் கீவேர்ட்ஸை வந்து செட் பண்ண முடியாது. அடுத்து மோர் செட்டிங்ஸ் கொடுத்துட்டு இதில் ஆட் ரொட்டேஷன்ஸ், ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட் என்ன, ஆட் ஷெடியூல், ஏதாவது போடுற மாதிரி இருந்தால் கொடுத்துக்கோங்க. வேறு எதுவுமே நம்ம கொடுக்க தேவையில்ல. நெக்ஸ்ட் ஆடியன்ஸஸில் டீட்டெயிலாக டார்கெட் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த ஆடியன்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்து கீவேர்ட்ஸ் அண்ட் அசட்ஸ் ஜென்ரேஷனுக்கு வந்திருக்கோம். என்னென்ன கீவேர்ட்ஸ் வேணுமோ அந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதுவே வந்து நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அது ஜென்ரேட் பண்ணி கொடுக்க வேணாம், நானாக கீவேர்ட் செட் பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இல்லை அது ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வெப்சைட்டோட யூஆர்எல் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து அந்த கீவேர்ட்ஸு இல்லைனா என்ன மாதிரி ப்ராடக்ட்டு சர்வீஸ் கொடுக்குறீங்க உங்கள் பிஸ்னஸில் அப்படிங்கிறத இந்த இடத்துல டைப் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஜென்ரேட் ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்துட்டிங்கன்னா போதும், அதுவே கீவேர்ட்ஸை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ நானாக ஒரு சில கீவேர்ட்ஸ் ஆல்ரெடி வந்து அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன், அது வந்து இந்த இடத்துல ஷோ ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்ஸோட ஸ்ட்ரென்த்துக்கு வந்திருக்கோம். இந்த ஆட் ஸ்ட்ரென்த்தில் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன ஹெட்லைன்ஸ் வந்துட்டு அதில் நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம், பாப்புலரான கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோமா அந்த ஹெட்லைன்ஸில் அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸில் அப்படின்றதையும், நம்ம யூனிக்கான ஹெட்லைன்ஸ் ஏதாவது போட்டிருந்தோம் அப்படின்னா அப்போவும், அது மட்டும் இல்லாமல் யூனிக்கான டிஸ்கிரிப்ஷன்ஸ் போடும்போதும் அந்த ஆட் ஸ்ட்ரென்த்தோடது வந்து அதிகமாக இருக்கும். இப்போ ஆட் ஸ்ட்ரென்த் வந்து நம்ம இன்னும் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கோம், நம்ம இதெல்லாம் கொடுக்க வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஸ்ட்ரென்த் வந்து இந்த இடத்துல காட்டும். இப்போ டிஸ்பிளே பாத் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளே பாத் நமக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். அதாவது இது நம்ம வெப்சைட் அட்ரஸ் பக்கத்தில் மார்க்கெட்டிங் எசென்ஷியல்னு இருக்கல, இதுதான் வந்து டிஸ்பிளே பாத் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதை வந்து நம்ம போடணும். இப்போ நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு தான் கொடுக்க போகிறேன் என்னோடய டிஸ்பிளே பாத். இதில் வந்து 15 கேரக்டர்ஸ் மட்டும்தான் இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து டைட்டில், இதில் வந்து நான் SEO SEM அப்படின்னு கொடுக்க போகிறேன். நான் வந்து இப்போதைக்கு டெமோக்காக கொடுக்குறேன். நம்ம கொடுக்கும்போது அங்கே யூனிக்காக கொடுத்தா தான் நம்ம ஆட் ஸ்ட்ரென்த்தும் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு வரும். ஓகேங்களா? ஓகே, 3 ஹெட்லைன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பிஸ்னஸ் நேம்ஸ் அண்ட் லோகோஸில் நம்மளோட பிஸ்னஸ் நேம் அண்ட் லோகோஸ் இருந்துச்சுன்னா அதில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சைட் லிங்க்ஸ், இதுதான் வந்துட்டு அசட். இப்போ நம்ம வந்து அசட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போது அசட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒன் சைட் லிங்க் அசட்ஸ் அப்படின்னு பேர். சைட் லிங்க் அசட்ஸை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அது எப்படி வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ கூகுளில் நம்ம அமேசான் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணலாம். இந்த மாதிரி இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ் வச்சுருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட் லிங்க் அசட்டை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம நார்மலாக வந்துட்டு ஒரு ஆடை வந்து ஒரு ஸ்பான்சர் ஆட் போடும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும் SEM பண்ணும்போது. ஓகேங்களா? இதே நீங்கள் அசட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது இந்த மாதிரி வரும். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வரும். அதாவது அவங்க என்னென்ன உள்ளே வச்சுருக்காங்க ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறத வெளியவே காட்டியிருப்பாங்க. டேரெக்டாக அவங்க உங்கள் ஆடியன்ஸ் டேரெக்டாக எந்த பேஜுக்கு போகணும்னு நினைக்கிறாங்களோ அந்த பேஜ்க்கே வந்துட்டு போகிற மாதிரி, அந்த லேண்டிங் பேஜ்க்கே போகிற மாதிரி பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா சைட் லிங்க் அசட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த மாதிரி உங்களோட வெப்சைட்ஸ்குள்ளே என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கீங்க, அதை எப்படி கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதெல்லாம் வந்து சைட் லிங்க் அசட்ஸை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சைட் லிங்க் அசட்டை வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். நீங்கள் சைட் லிங்க் அசட்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ப்ளஸ் சிம்பிள்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு க்ரியேட் ஆப்ஷன் கொடுங்க. இப்போது ஃபஸ்ட்டு சைட் லிங்கை வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். நான் வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட ஒரு ஆடை ரன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து SEOக்கு இப்போ ஒரு சைட் லிங்க் க்ரியேட் பண்ணுறேன். டைரெக்டாக அவங்க என்னோடய SEO பேஜுக்கே போகணுங்கிறதுக்காக. இப்போ அதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் நான் சிம்பிளாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுக்குறேன். அந்த லேண்டிங் பேஜுக்கான URL வந்து இந்த இடத்துல கொடுக்கணும். அதாவது அந்த SEO பற்றி நம்ம ஒரு கண்டென்ட் போட்டிருப்போம் இல்லையா, அந்த லேண்டிங் பேஜுக்கான URL வந்துட்டு இந்த இடத்துல கொடுக்கணும். இப்போது இந்த SEOக்கான லிங்க்கை வந்து நான் இங்கேருந்து எடுக்கிறேன். இப்போ வந்து இந்த SEOக்கான லிங்க்கை வந்து நான் லேண்டிங் பேஜோட லிங்க்கை வந்து எடுத்து இங்கே போட்டுட்டேன். இப்போ இதை வந்து Ctrl+V கொடுத்துட்டு இப்போ வந்து ஒரு சைட் லிங்க் வந்து நான் க்ரியேட் பண்ணிட்டு க்ரியேட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை சைட் லிங்க் வேணுமோ நீங்கள் அதை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட் லிங்க்கான அதை வந்து நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இதே மாதிரி எத்தனை சைட் லிங்க் வேணுமோ நான் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் எக்ஸாம்பிளுக்கு காமிச்சிருக்காங்க பாருங்கள், அவர் பிளாட்ஃபார்ம்ஸ், காண்டாக்ட் ஃபார்ம், அபவுட் அஸ், அதுக்கப்புறம் ஃபேஷன் கூப்பன்ஸ், இந்த மாதிரி நான் வந்து ஒன்று வந்து ரெடி பண்ணியிருக்கேன்.
இது மாதிரி உங்களுக்கு எத்தனை வேணுமோ நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு இப்போ மொபைல் அண்ட் ஆக்சஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். இது நான் கொடுத்த ஹெட்லைன்ஸு, இது நான் கொடுத்த மெட்டா டிஸ்கிரிப்ஷன்ஸ். ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டுத்தையும் வந்து நான் இப்போ கொடுத்துருக்கேன். அதாவது ஒரே ஒரு சைட் லிங்க் வந்துட்டு நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். வேணும்னா திரும்பவும் க்ரியேட் கொடுத்துட்டு, உங்களுக்கு இன்னொரு அசட் வேணும் அப்படின்னா திரும்பவும் க்ரியேட் கொடுத்துட்டு நீங்கள் எத்தனை அசட்ஸ் வேணுமோ இங்கே வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நான் ஒரே ஒரு லிங்க் மட்டும் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே சேவ் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு சைட் லிங்க் அசட் க்ரியேட் பண்ணது வந்து இந்த இடத்துல காட்டுது. நீங்கள் அடுத்ததாக கால் அவுட் அசட்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். கால் அவுட் அசட்ஸ் அப்படின்னா நம்மளோட டெஸ்கிரிப்ஷனுக்குள்ளே வந்து இந்த கால் அவுட் அசட் வரும். இந்த மாதிரி மெட்டா டெஸ்கிரிப்ஷனுக்குள்ளே இந்த கால் அவுட் அசட் வரும். அது என்னென்ன வேர்ட்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஷிப்பிங், 24x7 ஹவர்ஸுமே வந்துட்டு நாங்கள் அவைலபிளாக இருக்கோம், ஈஸி ரிட்டன், இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கால் அவுட் அசட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க நம்ம வெப்சைட்ஸ்குள்ளே வரத்துக்கு முன்னாடியே என்னென்ன நம்மக்கிட்ட ஃபெசிலிட்டி பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க நம்ம வெப்சைட்குள்ளே வரத்துக்காக இந்த கால் அவுட் அசட் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம். இப்போ இந்த கால் அவுட் அசட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ளஸ் கால் அவுட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோ இந்த மாதிரி சில வேர்ட்ஸ் தான். அதாவது நீங்கள் கொடுக்க போகிற அந்த டிஸ்கவுண்ட்ஸு, ரூரல் ஏரியாஸ் கூட நாங்கள் வந்துட்டு டெலிவரி பண்ணுறோம், 24 ஹவர்ஸுமே அவைலபிளாக தான் இருக்கும், எப்போவுமே அது ஆல்வேஸ் ஓப்பன், அந்த மாதிரியான உங்களோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் காட்டி ஆடியன்ஸை உங்கள் வெப்சைட் வரத்துக்கு முன்னாடியே அவங்க என்னென்ன பண்ணணுமோ அதை தெரியப்படுத்தலாம். இதான் வந்து கால் அவுட் அசட்ஸ். இதுவும் வந்து அதே மாதிரி தான் க்ரியேட் பண்ணோம். ஒருவேளை இதை நீங்கள் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா நியூ கால் அவுட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எத்தனை கால் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்களோ பண்ணிக்கலாம். 24/7 அப்படின்னு ஒன்று நான் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஃப்ரீ ஷிப்பிங் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஈஸி ரிட்டர்ன். இந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டோன்னா அவ்வளோதான், கால் அவுட் அசட் முடிஞ்சுது. இங்கே அப்ளை கொடுத்துட்டு பண்ணிட்டிங்கன்னா கால் அவுட் அசட் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இந்த கால் அவுட் அசட்ஸும் பார்த்திங்கன்னா நிறைய இ-காமர்ஸ் வெப்சைட்ஸில் வந்து இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பிஸா ஹட் அப்படின்னு போடுறேன். இப்போ இந்த மாதிரி பிஸா ஹட், அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிஸா ஹட், அப்புறம் ஸ்விக்கி, ஜொமேட்டோ, இதெல்லாம் அவங்களோட பெனிஃபிட்ஸை வந்துட்டு முன்னாடியே அவங்க வந்து காட்டுவாங்க. அது மாதிரி வெப்சைட்ஸில் வந்துட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து கால் அவுட் அசட்ஸ் வந்து இந்த மாதிரி வெப்சைட்ஸ் வந்து அதிகமாக வச்சுருப்பாங்க. டாமினோஸ், பிஸா ஹட், இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் வந்துட்டு ஆன்லைனில் டெலிவரி கொடுக்குற ஃபுட் ரெஸ்டாரண்ட் கொடுக்குற எல்லா ஷாப்புமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு வெப்சைட்டில் எப்படி சைட் லிங்க் அசட்ஸ் க்ரியேட் பண்ணும், சைட் லிங்க் அசட்ஸ்னால் என்ன, கால் அவுட் அசட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணும், கால் அவுட் அசட்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்த்துருப்பீங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அசட்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி எதுவுமே தெரியல அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கூகுள் ஆட்ஸ் பற்றி இதுக்கு முன்னாடிலேருந்து எதுவுமே தெரியல அப்படின்றவங்களுக்கு ப்ரீவியஸாக நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், அந்த வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதை கண்டினியூ பண்ணுறதுக்கு இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த வீடியோ போடும்போது அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஷோ ஆகும், அப்போ நீங்கள் ஈஸியாக பார்த்துக்க முடியும். அசட்ஸ் எதுக்காக அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அசட்ஸ் இல்லாமல் நம்ம வந்துட்டு ஒரு ஆடு போடும்போது ஈஸியாக வந்து நம்மளால் ஆடியன்ஸை ரீச் பண்ண முடியாது. ஸோ கரெக்டான அசட்ஸை வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணி நம்ம ஒரு ஆடு போடும்போது ஈஸியாக நம்ம வந்துட்டு எல்லா ஆடியன்ஸுமே கவர் பண்ண முடியும். அஃபோர்டபுள் ப்ரைஸில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.